எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து சிக்கன் கிரேவி. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 3 வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி. இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க 2 ஸ்பூனு. சேர்த்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வறுத்துக்கிட்ட பிறகு லைட்டாக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி போடுங்க. 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இது 1 கிலோ சிக்கனுக்கு 3 தக்காளி 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். எனக்கு கிரேவி வேணும் இல்லையா, அதனால். நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் போட்டிருக்கோம். கழுவும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கழுவுங்க. அப்போ தான் அந்த நீச்சல் வாசனை அடிக்காது. அப்போ தான் நல்லா இருக்கும் சிக்கன் கூட. எப்போ செஞ்சாலும் அந்த மாதிரி பண்ணுங்க. அதுலேருந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீனாக இதுவாகணும். மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த உப்பு மஞ்சள் எல்லாம் அதில் நல்லா கலக்கிறாமல் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூனு வெறும் மிளகாத்தூள். நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் தான் அதிகமாக சேர்ப்பேன். கொஞ்சம் நல்லா மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இது. நம்மளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காம்பு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கணும். உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு குழம்பு மாதிரி வேணும்ல சிக்கன். அதில் 1 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். அது நல்லா கொதிச்ச பிறகு ஒரு 3 ஸ்பூனு தனியாவும் 2 டீஸ்பூன் தனியா, பட்டை லவங்கம், கசகசா போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு கம்பல்சரி கொஞ்சம் கசகசாலாம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த வெயில் காலத்துக்கு வந்து கொஞ்சம் சூடுலாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து கொப்பரை இருந்து அதுவும் வந்து 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக பண்ணிக்கினா போதும். ஸ்லோவாகவே இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கின்னு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நல்லா அந்த மிக்ஸியில் எல்லாம் நல்லா சிக்கன் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து லாஸ்ட்டில் அதில் சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் கிடைக்கும். கொத்தமல்லி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.